பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம். நடிகர் ஸ்ரீயின் வீட்டிற்குள் சென்று வெளியே அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதித்து அவரை காப்பாற்ற வேண்டியது நடிகர் சங்கத்தின் பொறுப்பு. ஆனால் இதை நடிகர் சங்கம் செய்யுமா என்று தெரியவில்லை. நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய கடமைகள் இதுவும் ஒன்று. பார்வைக்கு வீடியோ சென்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது தவறு என்று மூத்த பத்திரிகையாளர் வலைப்பெற்ற அந்தணன் கருத்து கூறியிருக்கிறார். மேலாடை அணியாமல் வெள்ளை நிற தலைமுறையை நீளமாக வளர்த்துவிட்டு நடிகர் ஸ்ரீயின் சில வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. எலும்பும் தோலுமாய் உள்ள ஸ்ரீயின் வீடியோ அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்தாலும் குழப்பம் சந்தேகத்தையும் சேர்த்து தந்துள்ளது. இந்நிலையில் மிஸ்லி என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு அந்தணன் ஸ்ரீயின் வீடியோக்களை பார்த்தால் வருத்தமாக இருக்கிறது. போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டாரா? ஆனால் மனநோயாளியாக ஆகிவிட்டார். அவரை அங்கிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வருவது திரையுலகத்தின் பொறுப்பு. உறவினர்கள், பெற்றோர்கள், தெரிந்தவர்கள் என யாருமே ஸ்ரீயின் பக்கத்தில் இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் இந்த அளவிற்கு விட்டிருப்பார்களா? ஆனால் அவரது முகம், முடி எல்லாம் மாறியிருக்கிறது. அழகான சாந்தமான முகம், மென்மையான குரல் கொண்டவர் ஸ்ரீ. இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் போது நடிகர் சங்கத்திற்கும் இந்த வீடியோ சென்றிருக்கும். எனவே உடனடியாக ஸ்ரீயின் வீட்டிற்குள் சென்று வெளியே அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதித்து அவரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இதை நடிகர் செய்யுமா தெரியவில்லை. நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய கடமைகள் இதுவும் ஒன்று. பார்வைக்கு வீடியோ சென்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது தவறு. ஆனால் சில நடிகர்கள் தனிப்பட்ட முறையிலேயே பலருக்கும் உதவுகிறார்கள். தனுஷ் போலவே சிம்புவும் உதவி செய்வார். ஆனால் இதை அவர்களிடம் கொண்டு செல்வது யார்? தனக்கு வாய்ப்பு தந்த இயக்குநர்களிடம் ஸ்ரீ தொடர்பில் இருந்து வராரான்னு தெரியவில்லை. ஆனால் நண்பர்கள் இல்லாமல் இருந்தால் பெரும்பாலும் இப்படித்தான் ஆகும். நண்பர்கள் என்றாலே அவர்கள் மருந்துதான். நண்பர்கள் இருந்தால் பெருங்கவலையிலிருந்து மீண்டு விடலாம். ஸ்ரீ விஷயத்தில் என்ன நடக்கிறது தெரியவில்லை. ஒருவேளை ஸ்ரீயின் நண்பர்களும் குடிகார கூட்டமான்னு தெரியவில்லை. காதல் தோல்வி போல வீடியோகளை பேசுவதை வைத்து எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனநோயாகிவிட்டால் காதலி இல்லாவிட்டாலும் இருப்பது போலவே பேசத் தோன்றும். இது போன்ற மனநிலையில் அவர் பேசுவதை வைத்து உண்மை என்று எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது. இவர்களுக்கென தனி உலகம் இருக்கு. பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்த ஸ்ரீ தெரித்து ஓடினாரே, அவரை யாராச்சும் பார்த்தீங்களா என்று சோசியல் மீடியாவில் அவ்வப்போது சிலர் கமெண்ட் செய்து வந்தனர். ஒரு நாளிலேயே தெரித்து ஓடியதை டிராமா என்று தான் சிலர் சொன்னார்கள். ஒரு நாள் கூட அந்த பிக்பாஸ் வீட்டிற்குள் அவரால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது என்று